உங்களுக்காக நாங்க இந்த உரிமை மீட்டு கொடுத்தாங்க. எந்த காலகட்டத்திலேயே உங்களுக்கு உறுதுணையா நிற்போம். அதுல வந்து எந்த மாற்று கருத்து இல்லை. இன்னும் ஓரிரு நாள்ல நீங்க வந்து சோர்ந்து போயிடக்கூடாது. உங்களுக்கு கடவுள் வந்து வலிமை கொடுக்கணும். நீங்க இதே ஸ்ட்ராங்ல நீங்க எடுத்தீங்கனாலே இந்த அரசாங்கம் வேற வழியே கிடையாது. இன்னைக்கே வந்து குளத்தூரே நாரி போயிருக்கு. முதல்வர் தொகுதி இருக்கிற இதுலயே வந்து குளத்தூர் நாரி போயிருக்கு. அந்த அளவுக்கு நீங்க தான் முக்கியத்துவம். அது மட்டும் இல்லாம கான்ட்ராக்ட் கொடுக்குறது வந்து வெளி மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்காக எந்த நேரத்திலயும் உங்களுக்கு பக்கபலமா இருக்கும். அதுல நீங்க இஷ்டப்படாதீங்க. நீங்க இல்லைன்னா நாங்க சுத்தமா இருக்க முடியாது. இந்த தெருவே வந்து உங்களாலதான் எங்களுக்கு எல்லாம் தெரியும். இதெல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ரீட்ல இருக்காங்க. நம்ம எவ்வளவு உதவி பண்ணிட்டு இருக்கோம் தெரியும். அதனால இதே கண்டி அனைத்து இந்த அதிமுக ஐயாவோட ஓபிஎஸ் ஐயா இருக்கிறப்ப அந்த மாதிரி ஒரு விஷயம் தாண்டா இமீடியட்டா இந்த வாய்ப்பேல உடனே அந்த தீர்மானத்தை போட்டு ஜியோ பாஸ் பண்ணி உங்களை பர்மிட் பண்ணி வேலை கொடுத்துருப்பாரு. இவ்வளவு யோசிக்கிறாங்க எந்த காரணத்துக்காக தெரியல. என்ன நினைக்கிறாங்கன்னா கொஞ்சம் இந்த வெயில் மழை எல்லாம் வந்தோடனே டயர்டாகி வீட்டுக்கு போயிட்டு கலைஞ்சிருவீங்கன்னு நினைக்கிறான். ஆனா நீங்க இது 11 நாளா நீங்க வெற்றிகரமா இந்த இது முடிக்கிறது அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம். சென்னை நல்ல நீங்க ரிப்பன் பில்டிங்ல உட்காந்து இது வந்து இங்க பட்டி தொட்டி இல்லை. உலகம் உங்களுக்கு தெரியாது. ஏதோ நேரில் வெயில்ல உட்காந்துருக்கீங்க அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்க. யாரும் கண்டுக்கல. இந்த சேனல் முதற்கொண்டு என்டிஏ சேனல்ல இருந்து சிஇல இருந்து எல்லா சேனலும் தான் போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு அவங்களுக்கு கேள்வி கேட்கறது நல்ல முடிவு வரும். தூண்டு மட்டும் போயிடாதீங்க. இவ்வளவு நாள் இருந்தீங்க. உங்களுக்கு நான் எந்த லெவல்ல ஒன்னாலும் என் நம்பர் இவர்கிட்ட இருக்கு. உங்களுக்கு பக்கபலமா இருக்கும். அதனால இன்னும் நீங்க அடமண்டா இல்லை ஒரு 5 நாளுக்குள்ள எல்லாமே முடிச்சிருவாங்க. நீங்க தோண்டு போட்டு போயிடாதீங்க. போயிட்டு உங்களோட வாழ்வாதாரத்தை சரிங்களா? என்ன வந்தாலும் பாத்துக்கலாம். மிஞ்சி போனா என்ன பண்ணுவீங்க? அடக்குமுறைனாக்கா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தேர்தல வரும் இல்லையா? அன்னைக்கு ஒரு வீரரை பொறுத்து நடக்கும் இல்லையா? அன்னைக்கு காட்டுவோம் யாருண்டு நம்ம. சரிங்களா? இப்ப விட்டாலும் உங்களை வந்து நாங்க விட மாட்டோம். எங்க கவர்மெண்ட் 2026ல ஒரே ஒரு ஆட்சி அமைச்ச முதல் கையெழுத்த உங்களுக்கு அதான் இருக்கும். அதுக்கு நாங்க இந்த நேரத்துல பதிவாதான் பண்றோம். சரிங்களா? பெருமைக்கு பேசி போறோம். உங்க கூட வந்து உட்காந்துட்டு ஒரு படம் எடுத்துட்டு போல அதுக்கு வரல. நான் வந்து உங்களை பார்க்க வந்திருக்கேன். என்ன நான் வந்து உறுதுணையா நிற்பேன். என்னோட நம்பர் இவர்கிட்ட இருக்கு. எதுவும் வந்தமா பணமா இல்லாம இந்த கோர்ட்டோட எது வந்தாலும் அந்த நீங்க எதுவும் கவலைப்படாது. அப்படியே இருக்கும். எந்த வகையா இருந்தாலும் இப்ப நான் வந்து எல்லாருக்கும் உணவு வந்து பெட் பாக்கி அதை நீங்க அப்படியே உட்காரு. நானே அப்படியே எல்லாருக்கும் அப்படியே கொடுத்துட்டு போறேன். வண்டி போராட்ட கொண்டு போற உழைப்போர் உரிமை இயக்கம் LTUC